கடவுளை சொல்லலை, நம்மளை மனுஷங்க தருவாங்கன்னு சொல்லி நாம் காத்துக்கிட்டே இருந்திருப்போம். கடைசி அவர் தான் கிளியராக சொல்லிட்டாரு, நீ வீடு கட்டு, நான் உன்னை பார்க்குறேன். நம்ம கட்டும் பொழுது நமக்கு படுகிற கஷ்டங்களை அவர் என்ன செஞ்சுட்டே இருப்பார், பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் கிளியராக தான் சொல்கிறாரு. நம்ம தான் தப்பாக நினச்சி நம்முடைய சொந்த முயற்சிகளில் எவ்வளவோ பிரயாசப்பட்டு பட்டு ஒன்றுமே என்ன செய்யலை, நடக்கலை. தண்ணி கலங்குது, ஆனால் நமக்கு சுகம் கிடைக்கல. நம்மக்கிட்ட நம்ம நடக்கிற முயற்சிகள், நம்ம படுகிற பிரயாசங்கள் எதுவுமே என்ன செய்யலை, பலன் கொடுக்கவில்லை. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது திடீர்னு அங்கே அந்த பெதஸ்தால ஒருத்தர் சொல்லுவார், தண்ணி கலங்கிடுச்சு எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் வரும். அப்படின்னு பைபிளில் இல்லை, நம்மளாம் யோசிக்கிறோம். அப்படி வருதுன்னு சொன்னோடனே நம்ம எல்லாரும் வேகமாக போய் தண்ணியில் விழுவாங்க. ஆனால் யாருக்குமே சுகம் கிடச்சிருக்காது. இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கிற யாராவது நம்மளை ஏமாற்றுவாங்க. அவங்களே ஒரு கல்லை தூக்கி போட்டிருக்கலாம். அப்போ தண்ணி என்ன செய்யும், கலங்கும். அந்த கலங்கிடுச்சின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அவர் சொல்கிறத கேட்டு இங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, தண்ணிக்குள்ளே போய் விழுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இது எப்போவாவது நடக்கிற சம்பவம் இல்லையா? அப்போ தண்ணியில் விழுறதுக்கு நம்முடைய பலனை அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சேர்த்து வைப்பாங்க. எப்படியாவது ஃபஸ்ட்டு போகணும் அப்படின்றதுக்காக வருடம் முழுவதும் படித்தாதான் லாஸ்ட்டு அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும்னா அப்போ படிச்சுக்கிட்டே இருக்கணும். லாஸ்ட் ஒரு நாள் படிக்க முடியாது, வருடம் ஃபுல்லாக படிக்கணும். இந்த பிஸ்னஸை நம்ம தொடங்கணும்னா அதுக்கு கொஞ்சமாவது காசு என்ன செய்யணும், சேர்த்து வச்சுட்டே இருக்கணும். ஒரு வீடு கட்டணும்னு சொன்னால் அதுக்கு காசு என்ன செய்யணும், சேர்த்து வச்சுட்டே இருக்கணும். எதுவுமே இல்லாமல் ஒரு டக்குன்னு நாளைக்கு என்ன செய்ய முடியாது, நம்ம எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. நம்ம எல்லா காரியத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்போம். தண்ணி கலங்கிடுச்சின்னு சொல்கிறாங்க, அதை நம்பி நம்ம உள்ளே விழுந்து பார்த்தா தண்ணியை தேவதூதன் கலக்கலை, இங்கே இருக்கிற யாரோ என்ன செஞ்சுருக்காங்க, கலக்கி விட்டுருக்குறாங்க. இந்த மாதிரி சம்பவங்களும் அங்கே என்ன செஞ்சுருக்கலாம், நடந்திருக்கலாம்னு சொல்கிறேன். அப்படி எத்தனை முறை நாம் ஏமாந்துட்டோம். நம்ம தொழிலுக்காக, வீடு கட்டுறதுக்காக ஒரு பணத்தை சேர்த்து வச்சுருப்போம். ஒருத்தர் சொல்லுவார், என்கிட்ட காசை கொடு, ஒரு வருஷத்தில் 10 மடங்காக தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் ஓகே, ஆண்டவர் தான் கலக்கிட்டார் போல், தேவதூதன் தான் கலக்கிட்டார் போல் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் நம்ம என்ன செய்கிறோம், கொடுத்து ஒரு வாரம் அவர் நம்ம கண்ணு முன்னாடி இருப்பார். அதுக்கப்புறம் அவர் எங்கே போனார்னே தெரியாது. நாம் எதுக்காக அந்த பணத்தை சேர்த்து வச்சோம், ஒரு வீடு கட்டிடணும், நம்ம பிஸ்னஸை ஒரு பெருசாக ஆக்கிடணும், நம்ம பிள்ளைங்க நல்லா கல்யாணம் ஆகி போகணும், நம்ம நல்ல காலேஜில் படிக்கணும், ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் சேர்த்து வச்சா, இங்கே யாரோ ஒரு மனுஷர்கள் எல்லாம் நம்மளை என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, ஏமாற்றிட்டு இருக்காங்க. எத்தனை முறை ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், எத்தனை முறை சொந்த முயற்சிகள் திறமைகளை நம்பி ஏமாந்து போயிருக்கிறோம், எத்தனை முறை வெயிட் பண்ணி தேவதூதன் வராமலே போயிருக்கிறாரு, எத்தனை முறை நம்ம போயிடலாம்னு நினைக்கும் போது மற்றவங்க போய் நமக்குடைய ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துருக்கிறாங்க, எத்தனை முறை நம்ம கைவிடப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் 6வது வசனம் சொல்லுது, படுத்திருந்த அவனை இயேசு கண்டார். அல்லேலூயா. இதே சூழ்நிலைகளில் நீங்களும் நாங்களும் இருந்தோன்னு சொன்னால், படுத்திருந்த சூழ்நிலையாக இருந்தாலும், கைவிடப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தாலும், காத்திருந்து வெறுப்படைந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும்,